ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டசன் ரூபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வேண்டியிருக்கிறேன். எனக்கு ஒரு 3 சப்பாத்தி இருக்குது, ரூபினாக்கும் ஒரு 4-5 கிட்டோ அப்படி எல்லாமே இருக்குது. அப்போ வீட்டு வாசலில் எல்லாம் நாங்கள் கலட்டி போகிறதெல்லாம் அந்த ஷூவெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டு போகிறது பார்க்கும்போது வடிவு இல்லாமல் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், அப்படியான ஒரு ட்ரைக் கொண்டு சொல்லி நாங்கள் வேண்டினோம்னு சொன்னால் நல்லா அழகாக அடுக்கி விட்டு போகலாம், பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்கும். அதுவும் போக கொஞ்சம் மெலிவாக இருந்தது பொருள். இது என்ன வெளியேன்னு சொல்லி இந்த வீடியோவில் முடிவில் நான் சொல்கிறேன், சரியா? ஷூ ட்ராக் இதை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம், எப்படி நாங்கள் வந்து ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் ஓப்பன் பண்ணுவோம். என்ன கத்திரிக்கோள் கொண்டு வந்தோன்னா இங்கே எழுதுறி ரைட் இங்கே இருக்கு. நாங்கள் வெட்டி ஓப்பன் பண்ணுவோம். நிறைய பேர்ட்ட விட்டு இப்படி இந்த ஷூ ட்ராக் இருக்கும். ஆனால் இது நான் ஃபஸ்ட் டைம் அந்த வீட்டுக்கு வேண்டிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? முன்னுக்காக அந்த நிறுவனத்தினுடைய லோகோ முன்னுக்கு இருக்குது, அதை நாங்கள் எடுப்போம். ரைட், இதுதான் அந்த ஷூ ட்ராக். 4 தட்டு கிடக்குது. 4 தட்டையும் நாங்கள் ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணுறது? உள்ளுக்கு தான் அந்த சொல்லலாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட், கீழே இருக்கு. ரைட், சரி. இப்போ 4 தட்டு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் பொருட்களும் இது ஃபிட் பண்ணுற மாதிரி இது வந்து கீழே, அதாவது ஷூ ட்ராக் வைக்கிறதுக்கான கீழே பயன்படுத்துகிறது தான் இது. அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இந்த சின்ன சின்ன இது வந்துருக்கணும், ஸ்டாண்டு மாதிரி. நல்லா ஸ்ட்ராங்காக தானே இருக்குது, பரவாயில்லை. ஓகே, சரி. இப்போ நாங்கள் இந்த 4 ட்ரே மாதிரி 4 தட்டையை நாங்கள் தனித்தனியாக எடுத்துட்டோம். ரைட், இனித்தான் நாங்கள் ஒவ்வொன்றா ஃபிட் பண்ண போகிறோம். எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு பார்ப்போமே. உங்களுக்கு தெரியல. முதலாவதாக இந்த 4 இது இருக்குது தானே, இது வந்து அடியில் இருக்கும். இப்போ நாங்கள் அடித்தட்டுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்படிதான் சரி. 4 மாறாக நான் போய் இருக்கு மேலே அந்த இல்லையா அந்த இல்லையா நாங்கள் வளர்க்க 2 ஃபிட் பண்ணிட்டோம். நிறைய ஃபிட் பண்ணணும். சரி, நம்ம பார்க்கலாம். நாங்கள் வடிவாக தட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டேன். அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இந்த பக்கெட் ஏன் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு தெரியுது. கடைசியாக அதுக்கு மேலே வச்சு நாங்கள் மூடி விடுறது என்ன சொன்னால், இந்த கோல்ஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த 4 தந்துருக்கணும். இப்படித்தான் இப்படி வச்சு மூடி விடுறது.
சரி, இப்போ நாங்கள் ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டோம். சரி, இப்போ நான் வீட்டில் இருந்த சில சாண்டில்ஸ் கொஞ்சம் அடுக்கி வச்சிருக்கிறேன். இதேமாதிரி சப்பாத்தும் நாங்கள் அடுக்கி வைக்கலாம். சரி, நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட சரி, நான் இந்த ட்ரெக்குடைய விலை சொல்லையில் பார்த்தீங்களா, மறந்துட்டேன். 1200 1200 தான் இருக்குண்ணா. சரி, 1200 தான் வண்டி இருக்கிறோம். நல்ல மலிவான ப்ராடக்ட் லோகோ பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல கணக்கானது 1 அடி அளவில் தான் அதனுடைய அளவு இருக்கிறதால நாங்கள் வீட்டில் இலகுவாக வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல அழகாகவும் இருக்கும். 1200 நீங்களும் வேண்டுனா வேண்டிக்கொள்ளுங்க. சரி, என்னுடைய காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.